ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீஸ் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு கொரியன் ட்ராமாவை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப நான் லீனியராக இருக்கும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு லீனியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லவ் ஸ்டோரி. ஹான்சோ அப்படின்னு ஒரு ஏஐ ப்ரோக்ராமர் இருப்பார். அவர் ஒரு ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸு, பர்சனாலிட்டி, வாய்ஸ் நம்ம அந்த ஏஐ கொடுத்துட்டா அந்த ஏஐ நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அவர் டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் பேஷண்ட், அல்சைமர் பேஷண்ட்ஸ், அப்புறம் லோன்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவன் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நார்வேல இருப்பான். இவங்க அம்மா ஒரு பியானிஸ்ட்டு. அங்கே ஜீசோ அப்படின்னு ஒரு பொண்ணு இவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பா. அவளும் பார்த்தா அவங்க அம்மா கிட்ட பியானோ கற்றுக்குவாங்க. இவங்க 2 பேர் தான் அங்கே ஒன்லி கொரியன்ஸ். அதனால இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட்லேருந்து ஒட்டுக்கா இருப்பாங்க. அதனால அவங்க பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆன்சோவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அப்புறம் ஆர்ஃபனாக இருப்பான். வேற ஒரு ஃபேமிலி அவனை அடாப்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. இவன் இனிஷியலாக போக மாட்டேன், எங்கள் அம்மா சாவுல ஏதோ மர்மம் இருக்குது, இது ஆக்சிடென்ட் கிடையாது, நான் கண்டுபிடிக்கணும்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இந்த பொண்ணு நீ போ, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுடும். அவன் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும். அப்போ பார்த்தா காங் அப்படின்னு ஒரு பையன் இந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பான். அவனும் ஒரு பியானிஸ்ட். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இவன் அமெரிக்காவில் இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு நாள் கூப்பிடும், இந்த மாதிரி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவன் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணோட்டே நேராக போயிடுவான். நான் ஃபோனில் தான் பேசணும்னு சொன்னேன், நீ ஏன்டா நேராக வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற போது, இல்லை நான் உன்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவனும் பியானிஸ்ட்டு, அதனால் எங்கள் கரியரு எங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற போது இவன் சரி அது உன்னோட டிசிஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் என் டிசிஷன் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் லைஃப் லாங்காக நான் உன்னை நினச்சிட்டே நான் வாழ போகிறேன், இதுதான் என் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் அழுக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி போயிடும். அப்புறம் அந்த பொண்ணு காங் அந்த பியானிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா ஏஐல பெரிய ஆளாயிட்டு அவன் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருப்பான். அப்பதான் இந்த ஏஐ ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிருப்பான். இனிஷியலா இவனோட தாட்ஸ், எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு ஏஐ இவனே கம்யூனிகேட் பண்ணிருப்பான். இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வயசுலேயே அது டேட்டா சொல்லிட்டு இருக்கும். அதாவது பதில் சொல்லாது, டேட்டாவை மட்டும் கொண்டு கொடுத்துட்டு இருக்கும். இவன் ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர்னு சொல்றான். நம்ம மனசுல எமோஷன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் அடிப்படையா ஒரு எமோஷன் இருக்கும். அதுதான் மற்ற எல்லா எமோஷனுக்கும் ஒரு தூண்டுகோலா அமையும். இப்போ அந்த மாதிரி ஒரு எமோஷனை நம்ம இந்த ஏஐ கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கும்போது அதை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டா அது ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கிற டேட்டா வச்சு நம்ம கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும்போது தண்டர் சவுண்டு கேட்டோன்னே அந்த ஏஐ ட்ரிகர் ஆயிடும். இது மாதிரி ஜீசோக்கு தண்டர் சவுண்ட்னா பயம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட அது கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஜீசோக்கு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ ஹையர் பண்ணிட்டு இவங்களோட சிஸ்டரையும் அங்கே மேனேஜர் ஆக்கிட்டு அங்கே ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருப்பா, சி ஹோ அப்படின்னு. அவ தான் ஹீரோயின். அவளை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜீசோவோட வாய்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இனிஷியலா இந்த மாதிரி ஃபுட்டு வாங்குற மாதிரி இந்த மாதிரி தெரியாம ரெக்கார்ட் பண்ணி கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவன் ரெக்கார்ட்ல நான் தனியா பண்ண மாட்டேன், நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லும் போது இவன் கேட்டு பண்ணோன்னா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் அந்த பொண்ணு ஸ்டூடியோக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இவளுக்கு இந்த ஹான்சோவோட ஏஐ கிடைச்சிடும். அப்போ அவள் பேசிட்டு இருக்கும்போது இவன் லவ் ஸ்டோரியெல்லாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீசோவும் இவனும் லவ்வர்ஸ்ன்னு தெரியும். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவா. அவனை பார்த்தோன்னே இவ கிளம்பி ஓடிடுவா. காரணம் என்னன்னா, தான் மிசரபிளா இருந்தா என்னை கூப்பிடுன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனா இவ இப்ப மிசரபிளா இருக்கா, ஆனா என்னை கூப்பிட தோணல. காரணம் இவ ஹஸ்பண்டை இவ லவ் பண்றா. அதனால இப்ப இவனை பார்த்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அவனை பார்க்க கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அவ சாரி எல்லாம் சொல்லுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் நேரா வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி ஹான்சோ கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவன் சொல்லுவான். சின்ன வயசுல நான் தெரியாம பண்ண அந்த தப்பு, நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவன் சின்ன வயசுல அவனும் நார்வேல தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்னன்னா தன்னை கொரியன் ஐடென்டிஃபை பண்றது பிடிக்காது. அப்போ ஹான்சோட அம்மா எதர்ச்சியா பார்க்கும்போது இவன் கொரியால பேசிடுவான். அவங்க அம்மா கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க பையன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஓடிடுவான். அதனாலதான் இந்த ஸ்னோ ஸ்டாம்னு பார்க்காம என் பையனுக்காக அவன் தேடி போயிட்டு இருப்பா. அதுவும் 2 செட் ஷூஸோட. காரணம் என்னன்னா ஹான்சோ இருந்தா ஜீசோவும் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருப்பா. அதனாலதான் ஹான்சோக்கு கில்ட், அதாவது எங்களை பார்க்க தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்க ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்க கிட்ட சாரி கேளுங்கன்ற போது அவன் கடைசி வரைக்கும் அடமண்டா இருப்பா. அதுலயே பாத்தீங்கன்னா அவன் கில்ட்ல உட்காந்துட்டு இருப்பா.
இப்போ சீஹோவும் ஜீசோவும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவ ஸ்டூடியோக்கு வந்து பிளான்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவளை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் பாஸ்ட் ட்ராமாவை வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவா. இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜில் இருந்தாங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரில் வீட்டோடு எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. நான் சியோலில் இருந்தனால நான் தப்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னே அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கும். இவன் வீட்டுக்கு போனால் கூடயும் அவள் ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவன் மூஞ்சியில் மட்டும் பிளாஸ்டர் ஒட்டி இருப்பாள். இந்த சைடு இந்த மாதிரி டிப்ரெஸ்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற போது, நான் இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு போயிட்டு கீழே எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்போ எல்லாமே சின்னதாக தெரியும் போது என் பிரச்சனையும் வந்து சின்னதாக தெரியும், நீங்களும் அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்கு என்ன அப்படின்ற போது இந்த மாதிரி இட்ஸ் ஓகே இட்ஸ் நத்திங்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனால் என்னால் முக்கியமான ஒரு ஆளுக்கு அப்படி சொல்ல முடியல. ஏன்னா அவர் வேற ஒருத்தருக்கு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு அவன் வேற ஒரு காரியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லாமல் இந்த மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீ சொன்னதை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்வே போயிடுவா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவளோட ஏஐ வந்து ரெடி ஆயிரும். இந்த பொண்ணு வந்து அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹான்சோக்கு வந்து இவ போன இடத்தெல்லாம் சொல்லுவா. அப்போ ஹான்சோ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு அவள் இந்த இடத்துல இருந்து என்ன யோசிச்சிருப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பா. ஆக்சுவலாக ஐம் கியூரியஸ் மட்டும்தான் அவள் சொல்லுவா. பார்த்தீங்கன்னா இதை இவளுக்கு பார்க்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்து ஒரு ஆசை வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஏஐ கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவன் வந்து உங்களை எப்படி கியூரியஸ்ன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ நான் சொல்லலை, ஆனால் கியூரியஸ்ன்னு அது வெளிப்படுத்துறத பார்த்தா எனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சுன்ற போது இவன் ஒன் சைடட் லவ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தாட்டி அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து இவகிட்ட பேச ஆரம்பிச்சிடும். இவன் வந்து அந்த ஏஐ பேசாது. காரணம் என்னன்னா அவ இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அவன் நேராக வந்து கூட அவன் பார்க்கல, அவள் ஓடி போயிட்டா. அப்போ ஏஐக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால இவன் வந்தா அவன் வந்து பதிலே சொல்ல மாட்டான். அப்போ இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நார்வேக்கு போயிடும். ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஹஸ்பண்டுக்கு அது ஒரு கில்ட், எனக்கு தெரியாம அவள் போயிட்டா, அவள் எனக்கு ஹான்சோக்கும் ஜீசோக்கும் நடுவில் யாருனாலையும் வர முடியல, அவனுக்கு ஒன்றுன்னா என்னையே தூக்கி போட்டா பாரு அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பான். இப்போ இவன் வந்து அங்கே போயிருப்பா. அங்கே போயிட்டு இந்த சீஹோக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவன் நேரா போய் அவங்க அம்மா கலரியில போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அந்த ஸ்னோ நல்லா பொழிய ஆரம்பிச்சிடும். அவன் அந்த வுட் ஹவுஸ்ல போய் தங்கிட்டு இவளுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த ஸ்னோ விழுந்து அவள் இறந்து போவா. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா போயிடும். இந்த சைடு காங் பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்லேயே பார்த்தீங்கன்னா பியானோ சரியாக வாசிக்க மாட்டான், நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் மிஸ் பண்ணுவான், கூட வாசிக்கிறவங்களுக்கு பிடிக்காது, அதனால அவனை எடுக்காதீங்கன்னுலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது கிட்டத்தட்ட ஸ்லம்ப்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபார்ம் அவுட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுவான். அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹான்சோவோட சிஸ்டர் தான் வந்து அவனை வெளியில கொண்டு வந்து மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்க. அது வந்து வேற வகையான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போகும். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஐ கிட்ட வந்து பேசுறதுனால இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. இவங்க வந்து அந்த வீட்டுல வந்து ஒட்டுக்கா சந்திச்சுட்டு இவங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த இந்த சீசோ வந்து ஜீசோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவன் ஹான்சோ வந்து அந்த ஹெட்ஃபோன்ல கேட்டு இருப்பான். அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல இவளோட ஒன் சைடு லவ் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே அந்த ஏஐ வந்து சொல்லிடும். அப்போ அவள் ஒத்துக்குவா, எனக்கு அவன் மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 1% சான்ஸ்னாலும் நான் அதை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்புறம் இவன் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். அப்புறம் இவன் வீட்டுக்கு ஒரு நாள் இவ வரும்போது எல்லாமே ஜீசோ ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக ஜீசோ முன்னாடி இருந்தால் ஒரு கொஞ்சம் சான்ஸ் ஆச்சு இருக்கு, என்னைக்காச்சும் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகலாம், இல்லை டைவர்ஸ் ஆகி வெளியில் வந்தால் இவங்க சேர்றதுக்கு. இப்போ அவள் செத்தே போயிட்டா. இதுக்கப்புறம் அவன் வெயிட் பண்ணுறது அர்த்தமே இல்லை. அப்போ இவன் வந்து சொல்லுவான், அது மாதிரி இந்த ஏஐக்கு வந்து அவள் செத்தது தெரியாது, அதனால நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அதுக்கு தெரிஞ்சிடும், அதனால இதோட நிறுத்திக்கலான்ற போது அவனுக்கு அது இதாகிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல போயிடுவாங்க. அப்புறம் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லும், ஏன் லவ் ஆச்சு 1% சான்ஸ் இருக்கு, காரணம் நீ உயிரோடு இருக்க, அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு, உனக்கு சான்ஸே கிடையாது, அதனால நீ இதோட நிறுத்துறது தான் உனக்கும் நல்லது, நானும் அதே தான் பண்ண போறேன், நான் இதோடய நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்புறம் அவன் வந்து இதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, அவன் சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு இவகிட்ட நேரா வந்து நான் இனிமே அந்த ஏஐ கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அந்த ஏஐ கிட்ட பேச மாட்டான். அதுக்கப்புறம் அவ போன அந்த வெற்றிடத்தை ஃபீல் பண்ணுமே, அதனால இவளோட லவ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவான், எனக்கு உன் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியல, ஆனா உனக்கு இருக்கிற அந்த 1% நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் ஸ்டே வித் மீ அப்படின்னு அவன் சொல்லுவான்.
அவள் லைஃப் லாங்காக எதிர்பார்த்த வார்த்தை வந்து யாராவது ஒருத்தங்க என்னை ஸ்டேன்னு சொல்ல மாட்டாங்களா, ஏன்னா எங்கே போனாலும் என்னை அவுட்காஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வேலை செய்கிற இடத்துல நான் கிளம்புன்னு சொன்னாலும் நீ கிளம்புன்னு தான் சொல்கிறாங்க, மற்றவங்க இரு பேசிட்டு போகலான்னு சொல்கிறாங்க, என்னை அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க வருத்தப்பட்டே இருப்பா. அந்த ஜீசோ கூட சொல்லியிருப்பா. அப்போ ஆனால் இவன் இப்படி சொன்னோட்டே இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடும். ஜீசோவும் ரியலைஸ் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி சீசோக்கு வந்து ஹான்சோ மேலே இந்த மாதிரி க்ரஷ் இருக்குன்னு சொன்னதுனால தான் அந்த பிளான்ட்டே ஒரு ஃபோட்டோ வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போயிருப்பா. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும். இவன் ஸ்டேன்னு சொன்னோட்டு அந்த பொண்ணு வந்து ஓகே என்னோட 1% வந்து பாரு இன்னும் எப்படி உன் மேலே க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவா. அப்புறம் இவன் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தாட்டி நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வர ஆரம்பிக்கும் போது இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்புறம் இவங்க வீட்டில் வந்து இவ தங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் ஜீசோவும் சொல்லுவா அவன் வீடு எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏஏ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்லாம் செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு வைப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளே போய் பெட்டில் வந்து படுத்து தூங்கிடும். இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தூக்கமே இல்லாமல் நான் பல வருஷமா அவதிப்பட்டிருப்பான். இந்த பொண்ணு அங்கே தூங்குறத பாட்டு இவன் ஆப்போசிட்ல இவன் படுத்து தூங்கிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது இந்த பொண்ணு அலையான்னு நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாண்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து பண்ணாலும் தூக்கம் வராது. ஆனால் அந்த பொண்ணு வந்தால் தூக்கம் வரும். அந்த பொண்ணுக்கு அப்படிதான் அவன் நைட் 2 to 4 அவளுக்கு தூக்கம் வராது. இவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்போம். ஆனால் இவன் கூட இருந்தால் நல்லா தூங்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போ கடைசியாக வந்து இந்த பொண்ணுனால தான் அப்படின்னு சொல்லி இவன் ரியலைஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான் நீ பேசாமல் இங்கேயே வந்துரு என் கூடயே இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் ஃபர்ஸ்ட் சரி ஓகே கொஞ்ச நாள் இங்க இருக்கேன் கொஞ்ச நாள் அங்க இருக்கேன் அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு டிசிஷனுக்கு வரும். இந்த சீஹோக்கு ஒரு பாஸ்ட் ட்ராமா இருக்கு. அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவ சொந்த ஊருக்கே போயிருக்க மாட்டா. இப்போ அந்த ட்ராமால இருந்து வெளியில வரணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீ ஹான்சோ வந்து இவன் வீட்டுக்கு வரும்போது அந்த ஃபேமிலி போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா இவன் மூஞ்சில பிளாஸ்டர் போட்டிருக்கும். அதை அவன் எடுத்து விடுவான். எடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்போ அவனுக்கே தெரிஞ்சிடும் இவ ஏதோ ஒரு இதில் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது இந்த மாதிரி அவள் ட்ராமாவை பற்றி சொல்லுவா. அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் சரி நான் நேராக போகிறேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தனியாக போயிடுவா. அதுக்கப்புறம் பார்க்க முடியாமல் வந்துடுவா. அப்புறம் இவன் இட்ஸ் குட் இட்ஸ் நல்ல டெவலப்மெண்ட் இது அப்படின்னு சொல்லுவான். அடுத்ததாட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸே ஏறிடுவா. அப்புறம் அவன் மனசு கேட்காம கீழே இறங்குவா. கரெக்டாக இவன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவ போவா. இவன் என்ன பண்ணுவான்னா அவன் பஸ் பின்னாடியே தனியா போயிட்டு இருப்பான். அப்புறம் அங்க போய் இவன் என்ன பண்றா அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போவே மாட்டா. அப்புறம் வீடு வரைக்கும் போயிட்டு இவ ஃபர்ஸ்ட் தாட்டி அந்த காங்கு வந்து இவளை வச்சு ஒரு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அந்த பாட்டை வந்து வீட்டுல வந்துட்டு பிளே பண்ணி பார்த்துட்டு ஒரே அழுக. இவன் வந்து பின்னாடிலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இவன் அழுது முடிச்சுட்டு திரும்பினும் போது இவன் கூட இருப்பான். சரி வா நான் சியோலுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு வருவான். இன்டைரக்டா பார்த்தா இவனும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு காட்ட ஆரம்பிப்பாங்க. ஹான்சோக்கு ஒரு கம்பெனி பார்ட்னர் இருப்பான். அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது ஊர்ல இருக்கிற இவங்க சொந்த வீட்டுக்கு வந்து இவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜீசோ வந்து ரெகுலரா வந்து இவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. இவன் போர் அடிக்குதுன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லெட்டர்லாம் படிப்பா. அதுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணாம இல்லை, இவனுக்கு வந்து மெசேஜ் மாதிரி லெட்டர்ல அனுப்பிச்சிட்டே தான் இருந்திருக்கா. ஆனா இவனோட இதுக்கு அனுப்பாம இவனோட சிஸ்டர் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்கா. அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா லெட்டர் எதுவுமே படிக்கல. அதுல வந்து இவ கான்ஸ்டன்டா அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது, நான் சந்தோஷமா இருக்கேன் அவனுக்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர்ல மட்டும் இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பா. அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆனோட்ட அவன் சிஸ்டர் கூப்பிட்டுருப்பா. அவன் சிஸ்டர் வந்து ஜீசோ சிஓ கூட அங்க நேரா வந்திருப்பா. இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்குன்ற போது அவன் வந்து சொல்லுவா இந்த ஜீசோ வந்து எதா இருந்தாலும் நேரா ஆன்சோக்கிட்டே சொல்லியிருக்கலாம், அவ சொல்லினா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும், அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்கன்ற போது அவன் ஃப்ரெண்டு ஒத்துக்குவான். ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும்ட்டு. இந்த சுச்சுவேஷன்ல ஹான்சோ அங்க வந்திருப்பான். அந்த லெட்டரை வந்து அவன் படிச்சிருவான். படிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜீசோவோட ஹஸ்பண்டுக்கும் எங்க அம்மா சத்ததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, அதனால நான் அவங்ககிட்ட நேராவே கேட்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹான்சோவோட சிஸ்டரே வந்து அதை ஸ்டாப் பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு க்ரஷ் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அவன் ஸ்லம்ப்லேருந்து வெளியில வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பா. அதில் வந்து ஜீசோ கிட்ட சொன்ன மாதிரி இவனோட ஸ்டோரியை வந்து அவகிட்ட சொல்லியிருப்பா. அவன் வந்து இந்த மாதிரி ஹான்சோட அம்மா தான் தெரியாம இட்ஸ் ஓகே இட்ஸ் நத்திங் அவ சொல்லியிருப்பா. அதனால அவனை ஸ்லம்ப்லேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருப்பா. அடுத்த நாள் வந்து இவனுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்க இருக்கும். அப்போ வந்து இவன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல அவங்ககிட்ட பேசலான்னு வரும்போது வந்து இந்த பொண்ணே தடுத்துரும். அதாவது அவளோட சிஸ்டரே நீ உள்ள போகாதன்னு சொல்லி தடுக்கும். அவனால் தாங்கிக்க முடியாது. நான் என் அம்மா இறந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்பயும் நீ இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டே சண்டையெல்லாம் போட மாட்டான். அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவான். உள்ள வந்து அவன் காங்கும்
பார்த்தா அழுதுட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கும் குற்றணுறவு தாங்காது. ஆனா அவனால வெளியில மன்னிப்பு கேட்க முடியல. ஆனா இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஹீரோயினுக்கு வந்து இவனை பார்த்தா பாவமா போயிடும், அவங்க அக்காவே இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ட்டு. இவன் பார்த்தா முன்னாலாம் சேட் ஆனா தனியா போயிடுவான், உலகத்துல இருந்து கட் பண்ணிப்பான். இப்ப பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு இந்த சிஹோ அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருவான். வெளியில அந்த பொண்ணு வரும்போது அப்படியே எந்திரிச்சு நிப்பான். இந்த பொண்ணு பார்க்கும், இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், கையை எப்படி இது பண்ணுவான், நேரம் அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருவான். இதுவே ஒரு நல்ல சைன் தான். முன்னாடி வந்து சேட் ஆச்சுன்னா இவன் உலகத்துல இருந்து கட் பண்ணிப்பான். இப்ப பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளா வந்து ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சு ஹீரோயின் கிட்ட வர ஆரம்பிச்சிடுவான். ஹான்ஸோட அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் டைம் கேட்டிருப்பா. நாளைக்கு வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிடும், நீ அதுக்கப்புறம் என்ன கேட்கணுமோ நீ நாளைக்கு கேளு அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அடுத்த நாள் 4 மணி ஷோ பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருக்கும். சரி இவ வந்து இது மாதிரி ஆடியன்ஸே வரல, இந்த மாதிரி 4 மணிக்கு ஷோ இருக்கு, இந்நேரம் வந்திருக்கணும்னு யோசிச்சு இருக்கும் போது கரெக்டாக ஹான்ஸோ உள்ள என்டர் ஆவான். அவன் காங் வந்து பிளே பண்ண உட்காந்துருப்பான். அவன் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது இவன் முன்னாடி ரோல வந்து உட்காந்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கான், அன்னைக்கு என்ன நடந்துச்சு எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அந்த ஸ்டோரியை சொல்லுவான். சொல்லும் போது இவனால் தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி நான் வந்து சோஷியலைஸ் பண்ண விரும்பல, உங்க அம்மா வந்து பேச ட்ரை பண்ணும்போது நான் ஏதோ சொல்லணுன்றதுக்காக நீ அங்க இருக்கன்னு சொல்லிட்டேன், அவங்க போய் இறந்து போயிட்டாங்க, எனக்கு அந்த இதுதான் தாங்க முடியலன்னு இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில போயிடுவான். அப்புறம் 7 மணி ஷோ பார்த்தீங்கன்னா சரியான ஹிட். இவன் பர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஹான்ஸோட சிஸ்டர் வந்துட்டு இவனை நேரா வந்து இவன் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு வெளியில நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவன் சொல்லுவான், இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இங்க இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா எனக்கு ஹான்ஸோ கிட்ட ஜீசோ வந்து இந்த விஷயம் சொல்லிட்டாலான்னு தான் எனக்கு இதா இருக்கு, என் மைண்ட் அப்படி யோசிக்குதுன்னா நீ எப்படி இப்படி யோசிக்கலாம், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால அவன் 10 வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு, அவங்க அம்மா போயிடுச்சு, தான் தான் உயிர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு இவனை வந்து விட்டுட்டு போயிட்டா. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவன் கோர் அந்த செல்ஃப்ல இருந்து அவன் வெளியில வரல, ஃபுல் பேலன்ஸ்டா அவனோட ட்ரீமை நோக்கி தான் ஓடிட்டு இருந்தான். நான் வந்து உங்ககிட்ட தான் சொல்றேன், இந்த இதுல இருந்து நீ வெளியில வரணும்னா நீ அந்த மாதிரி மைண்ட் செட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து விட்டுருவா. இந்த ஹான்ஸோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா காங் மேல ஒரு லவ் இருக்கும், அவ வந்து சொல்லவும் செஞ்சிருவா. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவ அடுத்த ஸ்டெப்பே எடுக்க மாட்டா, அதோடய நின்றுவா. காங் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பாலஜி கேட்க மாட்டாரு. அவன் பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஹீரோயின் கிட்ட வருவான். அந்த ஜீசோவோட டிவைஸ் இவகிட்ட இருக்கிறது தெரியும். அதனால எனக்கு அந்த டிவைஸை கொடு, அவளோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வேணும், எனக்கு வந்து அவள் என்ன சொன்னாலும் ஹான்ஸோ மைண்ட்ல வச்சு பேசின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, அவங்க 2 பேருக்கு நடுவில் யாருனாலையும் வர முடியாது, இந்த ஏஐ கிட்ட எனக்கு ஹானஸ்டான ஒப்பீனியன் கிடைக்கும், எனக்கு தயவுசெய்து அது கொடு அப்படின்னு சொல்லும்போது அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாள். அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டு நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, ஹான்ஸோக்கும் ஜீசோக்கும் நடுவில் ஒன்றால் வர முடியுமா அப்படின்ற போது நான் என்ன உன்னை மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்டோடு இருக்கிறேன்னு நினைச்சியா, நான் அப்படிலாம் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவ விலகி போயிடுவா. வெளியில வந்து ஹான்ஸோட சிஸ்டர் வந்து அதை பார்த்துட்டு இருந்துட்டு ஹான்ஸோக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவன் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னான்ல, முடிஞ்சிருச்சு, இப்போ அவன் என்ன பண்ணா தெரியுமா, ஜீசோக்கும் ஹான்ஸோக்கும் நடுவில் யாருமே வர முடியாதுன்னு சீஹோக்கிட்டே சொல்லிட்டான், அவ வந்து நேராக கேட்டுட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அந்த ஃப்ளவர் ஷாப்ல தான் உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லுவா. இவன் நேராக வருவான். வர்றதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன நடந்திருக்கும்னா அந்த ஜீசோவோட லெட்டர் வந்து இவங்க அக்கா வீட்டுக்கு ஒன்று வந்திருக்கும், அதாவது புது அட்ரஸுக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏன் டிப்ரெஸ்டா இருக்கேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கில்ட்டா இருக்கிறதுனால தான், அந்த கில்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் என்னென்ன முயற்சியோ அதெல்லாம் இனிமே நான் பண்ண போறேன், அவர்கிட்ட நான் சொல்ல போறேன், இவ்வளவு நாள் நீ அனுபவிச்ச ஹார்ட் டைம் போதும், நான் வந்து இனிமே அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆளா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்வேல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரிட்டன் வந்து இவங்கிட்ட நல்லா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் அவ இறந்து போவா. இந்த லெட்டர் இவனுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இவன் அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோக்கு வரும்போது அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டு நேராக அவனை போயிட்டு, நீ என்ன காரியம் செஞ்சுட்டு தெரியுமா, நீ சொன்ன ஒரு வார்த்தை என் 10 வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு, நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த லெட்டர் அங்கே வச்சுட்டு போயிடுவான். அப்போ அந்த லெட்டர் எடுத்து பார்த்து இவன் அந்த லெட்டர் இருக்கிற படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இவ அந்த ஜீசோ உண்மையாலுமே இவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, இவனோட கில்ட்டு தான் அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு, டிப்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இவ அன்னைக்கு கதறினா, தயவுசெய்து வந்து ஒரு இது சாரி தானே கேளு அப்படின்னு சொல்லும்போது, அந்த சாரி நீ கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது, ஆனா நானுன்னே இருந்துட்டேன், அவ என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா அது தெரியாம போயிடுச்சு, நான் வந்து ஜீசோக்கும் ஹான்ஸோக்கும் நடுவில் யாரும் வர முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மை என்னன்னா அவ எனக்கா என்னை லவ் பண்ணிட்டு இருந்தா, அதோட நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருப்பான். இதை வந்து ஹீரோயின் நேரா பார்த்துருவா. ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. என்னன்னா அவனோட லவ்வரோட ஹார்ட்ஷிப்புக்கே இவன் தான் காரணம், அவனோட கில்ட்டை ஹீரோவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவான். அது வந்து இவளை இன்னுமே சேட் ஆக்கிரும்.
ஹான்சோ வீட்டுக்கு வரும்போது சீஹோ அங்கே உட்காந்துருப்பா. அப்போ அவகிட்ட வந்து நீ சேடாக ஃபீல் பண்ணாத, வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் மாற்றிடும், இந்த உலகம் வந்து அதுவே மாறிக்கிட்டு பாரு, இன்னைக்கு 13 டிகிரி நாளைக்கு 17 டிகிரி, அது மாதிரி எல்லாமே மாறும், நம்ம அதை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்சோல் பண்ணுவாங்க. ஆனால் அவன் மைண்டில் அந்த சேட்னஸ் இருக்கதான் செய்யும். இந்த ஜீசோவோட ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டில் இருக்கும், அவள் ஃப்ரெண்டும் தெரியாமல் ஆன் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காங்கோட மியூசிக் வந்து அது கேட்டுடும். கேட்டதுக்கப்புறம் இவகிட்ட சீஹோ கிட்ட வந்து சொல்லும், இந்த மாதிரி அவனோட மியூசிக்கை வந்து நான் கடைசியாக கேட்கணும், அவன் பேசுறது கேட்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவன் மாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு அவனோட ஸ்டூடியோக்கு போய் அவன் வாசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து வாசிக்கிற மியூசிக்கை ப்ளே பண்ணி காட்டுவா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஜீஹோ கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா இப்போ பேசு. அவனும் பார்த்தீங்கன்னா சீசோ கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாமே பேசி முடிப்பான். பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீசோ இவன் கிட்ட சொல்லும், இந்த மாதிரி இந்த டிவைஸை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடு அப்படின்ட்டு. அப்போதான் இவளுக்கு ஒன்று ரியலைஸ் ஆகும். இவ ஃபர்ஸ்ட் இவளோ இந்த சீசோவோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் ஆக்டிவேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் க்ரஷ்னால, அதாவது ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்கிறது அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிருப்பா. ஆனா உண்மை என்னன்னா காங் வந்து ஃபர்ஸ்ட் இவளை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான். அந்த ஒன் சைடு லவ் அப்போ பார்த்தீங்கன்னா இவகிட்ட கியூட்டா அப்ரோச் பண்றது, இவங்கிட்ட பேச ட்ரை பண்றது, அதுதான் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரெஸ்பான்சிவா இதா இருக்கும். அது அவளுக்கு ரியலைஸ் ஆனோட்டே ஹீரோயின் வந்து இன்னுமே சேட் ஆயிடுவா. காரணம் என்னன்னா முதல்ல காங்க அவனோட கில்ட்லேருந்து ரிலீஸ் பண்றது இவன் தான், அதுவே இவளுக்கு சேடா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடட் க்ரஷும் பார்த்தீங்கன்னா காங் மேலதான் சீஹோவுக்கு இருந்திருக்கு, அது இன்னுமே இவளுக்கு இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இவனோட இதனாலதான் அந்த ரெஸ்பான்சிவ் இது வெளியில வந்ததுன்னு இவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அப்படி நடந்திருக்காது, அது இன்னுமே இவளை டிப்ரெஸ் பண்ணிடும். அப்புறம் சீசோ வந்து இவகிட்ட சொல்லுவா, உன் கையாலேயே நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுன்னு சொல்லும்போது அது இன்னுமே இவளுக்கு சேட் ஆயிரும். காரணம் என்னன்னா சீசோக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் காங்குனாலதான் வெளியில வந்திருக்கும். இது வந்து ஹான்சோக்கு தெரிஞ்சா அவனுக்கு கஷ்டம். இதை நான் நான் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா அவன்கிட்ட இருந்து நான் மறைக்கிறேன்ற ஒரு கஷ்டம். இந்த ரெண்டு கஷ்டமும் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி அமுத்திட்டு இருக்கும். அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல காங்கிட்டே அவ சொல்லுவா, இப்போ எனக்கு புரியுது ஹான்சோக்கும் ஜீசோக்கும் நடுவில் வந்தா என்ன ஆகும்ட்டு, இவங்க ரெண்டு பேரோட வெல்த் நம்மளை பிடிச்சி அழுத்துது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நீ ஒன்னே ஒன்று பண்ணு, இப்போதைக்கு அவனை விட்டு விலகி போ, அப்போ உனக்கு தெரியும் நீ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கியா இல்லை நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா இருக்கீங்களா. ஏன்னா அவன் லைஃப்ல அப்படிதான் நடந்திருக்கும். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஹான்சோக்கும் ஜீசோக்கும் நடுவில் யாருமே வர முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் உட்காந்துருப்பான். ஆனா அவ போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையாலுமே அவ வந்து இவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அதே தான் இவனும் சொல்லுவான், நீ இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிளம்பு அப்படின்ட்டு. அதே மாதிரி இவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்ககிட்ட சைலண்ட் ஆக ஆரம்பிப்பா. அவன் வந்து என்னென்னமோ பண்ணுவான். ஆனா வந்து இவ ரொம்ப டிப்ரெஸ்டா ரொம்ப சோகமாவே இருப்பா. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு வந்து இவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவளுக்கு ஃபோன் பண்ணுவான், நீ எங்க இருக்கன்ற போது நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கேன், ஒரு 30 மினிட்ஸ்ல வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்க இருக்க அப்படின்ற போது நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப வெளியில வரும்போது சரி நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லும்போது அவ அதே சேம் நான் இந்த மாதிரி வீட்டுல இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவா. பார்த்தா அவனோட ஆஃபீஸ் லாபியில தான் இருப்பான். இவன் வந்து வேற ஒரு ட்ராக்ல தான் நடந்து வருவான் எப்பயுமே. அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இவன் அந்த நார்வேவோட அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அனிமேஷன் ஓடிட்டு இருக்கும், அது பின்னாடி இவன் இருப்பான், முன்னாடி அவ இருப்பான். அப்போ நான் உன்னைய ஒரே ஒரு தாட்டி நேரா பார்க்கணுன்ற போது இவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் இதுக்குதான் வரான்னு சொல்லும்போது, நான் இப்போதைக்கு மீட் பண்ண முடியாது, நான் இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ என்ன பேசணுமோ நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்லுவா, நான் சரி நீ இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவனை பார்த்தே பேசுவா. ஆனா அவனுக்கு தான் இவ தெரியும், இவளுக்கு அவனை தெரியாது. அப்ப அவன் பேசும்போது இந்த மாதிரி எனக்கு உலகத்திலேயே எனக்கு வாழ்க்கையிலேயே பிடிக்காத விஷயம் என்னன்னா சோகமா இருக்கிறது, அதை பியர் பண்ணிக்கிறது. இப்போ என்னை உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் என்னாலயான்னு கேட்கும்போது இல்லை என்னாலேயே அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருக்கலாம், அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு உண்டானது நான் செய்யறேன், எனக்கு உண்டானது நீ செய்யி, அது எவ்வளவு நாள் இதாகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவ சொல்லுவா. சரி நீ ஒன்று பண்ணு, உன்னோட பல்ஸ் அந்த காது கீழே வந்து நீ கையை வை அப்படின்னுவா. அதே மாதிரி கையை வச்சோன்னே அதுல வந்து அடிக்கிற ஒவ்வொரு பல்ஸும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ நான் சொல்ற மாதிரி தான் உனக்கு இருக்கும். உடனே அதை வந்து நான் அப்படியே மனசுல வந்துட்டு உள்ள ஆழமா வாங்கிக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் எனக்காக ஒரு ஆள் இருக்காங்கன்னு நான் எப்பயும் நினைச்சிட்டு நான் வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, உனக்கு எப்ப தோணுதோ எனக்கு கூப்பிடு, உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவான். திடீர்னு ஒரு நாள் இவனுக்கு இந்த ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் வந்தது ஜீசோனால இவனுக்கு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவங்க அம்மானாலன்னு புரிய வரும். காரணம் என்னன்னா இவனுக்கு தான் சின்ன வயசுல இருந்து இடினா பயம். இவனுக்கு இடி இடிக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பியானோ வாசிப்பாங்க. அப்ப இவன் அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான் தன்னோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் ஜீசோ இல்லை அவங்க அம்மா. இங்க சீஹோ பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டிவைஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண போவா.
அப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு வந்து தடுத்துருவா. நீ ஏன் இந்த காரியங்கள் பண்ணுற, உன்னைய டிப்ரெஸ்டாக்க, உன்னை வந்து இந்த மாதிரி பதட்டத்தில் கொண்ட விஷயத்தெலாம் நீ ஏன் செய்கிற, இந்த மாதிரி கெட்ட காரியங்களை நீ ஏன் செய்கிற, யார் வேணுமோ அவங்க செய்யணும், நீ ஏன் பண்ணுற, உன்னோட செல்ஃபை ஏன் நீ டிஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற, உன் செல்ஃபை நீ என்ரிச் பண்ணி உனக்காக நீ வாழ ஆரம்பி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவளுக்கு தெரியும், ஆமாம் நான் ஏன் அவள் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த சீசோ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத என்னால் பண்ணவும் முடியாது, நான் உங்களை வச்சுக்கவும் முடியாது, அதனால் நான் வேற இடத்துல உங்களை வைக்கிறேன், அதே மாதிரி உங்களை என்னால் மறக்கவும் முடியாது, நான் ரிமெம்பர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த சிஸ்டரோட ஃப்ளவர் ஷாப்பில் அதை வச்சுடுவா. ஹான்சோ வந்து அவன் சிஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஆள் இருந்தா அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் மாற்றிக்கலாம், எனக்கு அப்பேற்பட்டவ தான் அந்த சீஹூ, அவளுக்காக நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். காங் பார்த்தீங்கன்னா அவன் சிஸ்டர் கிட்டையும் ஹான்சோ கிட்டையும் மன்னிப்பு கேட்க வருவான். அப்போ அந்த சிஸ்டர் வந்து மன்னிப்பு என்னோடது இங்கேயே கேட்டுடு, ஹான்சோடது நான் டெலிவர் பண்ணிடுறேன், ஒருவேளை அவர் ஒத்துக்கலீனா என்ன பண்ணுறது, நீ வந்து அவங்ககிட்ட தான் அது கேட்கணும், ஆனால் என்னோட அங்கிள் தான் சொல்லுவா, என் அங்கிள் வந்துட்டு ஒன்ஸ் இனஃப்னா இனஃப் தான், அதோட விட்டுடுவாரு, அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத. அவன் வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 3 டிக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பான், ஆனால் யாருமே போயிருக்க மாட்டாங்க. இவன் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 சீட் எம்டியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒய்ஃப் ஜீசோ வந்து இவன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கை தட்டுற மாதிரி முடியும், இவனும் அந்த கில்ட்லேருந்து வெளியில் வர மாதிரி அந்த காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காங்கோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இவன்னு காட்டியிருப்பாங்க, இவளோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா காங் சொல்லிட்டு அழகா காட்டியிருப்பாங்க. அடுத்தது ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா ஹான்சோவோட சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி என் பிரதர் வந்து அங்கே போயிருக்கிறான், ஓ மேலே இருக்கிற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனால தான் அவன் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் தெரியும் அவன் நார்வே போயிருக்கிறான்னு இவன் சொல்லுவாள். அப்போ நார்வேல அவன் வந்து அவனோட சேட்னஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போ அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா அவன் சேட்னஸை லெக் கோ பண்ணிட்டு ஃப்ரீ ஆகிறதுக்கு தான், அதுவும் இவளுக்காக தான். அது தெரிஞ்சவனா இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அதே மாதிரி அங்கே போயிட்டு அவங்க அம்மாவோட கலரையும் ஜீசோவோட கலரையும் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஐ எம் பேக் ஹோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் இவ பாடின அந்த ஹீரோயின் பாடின அந்த மியூசிக்கை வந்துட்டு அந்த வீட்டில் ப்ளே பண்ணுவான். அப்புறம் வெளியில் வந்துட்டு அப்புறம் ஸ்கையை பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக வந்து இந்த பொண்ணு ஃபோன் பண்ணும். இப்போ ஃபோன் பண்ணும்போது சரி நீ எங்கே இருக்க அப்படின்னு, நான் நார்வேல இருக்கேன், என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஸ்கையை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிருக்க, நான் நம்ம வீட்டில் இருக்கேன், ஃப்ரெண்ட் யார்டில் உட்காந்துட்டு க்ளோத் லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி க்ளோத் லைன் ஒன்று போடணும், வாக்கிங் போகணும், அதெல்லாம் இவன் பண்ணி வச்சோன்னே இவனுக்காக இவன் எல்லாம் பண்ணி மாறிட்டு இருக்கான்னு இவன் நல்லா ரியலைஸ் பண்ணியிருப்பா. அப்போ இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ நேரம் சேடாக தான் இருந்தேன், உன் வாய்ஸை கேட்டோன்னு நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்போ நீ என்னை நேராக பார்த்தா இன்னும் க்யூர் ஆகிடுவியே அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி நீ எப்போ வர அப்படின்ற போது நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவாள். அப்படியா சரி நான் வெயிட் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஏஐ ரெடி பண்ணியிருப்பாங்க, அதோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இவனோட ஹான்சோவோட பேர் அது சொன்னோட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவளுக்கு சீஹோக்கு பார்த்தீங்கன்னா அவளோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் வந்து இவன் ஹான்சோ, இப்போ ஹான்சோவோட ரெஸ்பான்சிவ் ஃபியூச்சர் இவன் காட்டியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா எ பீஸ் ஆஃப் யுவர் மைண்டுன்னு காட்டியிருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவன் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான், இவன் நேராக ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பான், முழிச்சு பார்த்தா இவன் இருப்பான், ஐ எம் கேம் பேக் அப்படின்னு இவன் சொல்லுவான். ஆக்சுவலாக என் பாஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்காகவே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க. அதோட இந்த சீரீஸ் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சீரீஸு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு லவ் ஸ்டோரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது மேற்கொண்டு பார்க்கணுன்னா இது விக்கி ஆப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.